For our meditation today, let us turn to the holy book of Genesis chapter 41 and read verse 52. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமங்களின் புஸ்தகம் 41 அதிகாரம் 52 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினான் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். And the name of the second called Ephraim, for God hath caused me to be fruitful in the land of my affliction. Hallelujah. Hallelujah. Here Joseph, he bears a second son. இங்க நாம் வாசித்த வண்ணம் யோசேப்பு இரண்டாவது மகனை பெற்றெடுத்தான். Hallelujah. Hallelujah. And he through Asenath. அது அசலாத் என்று சொல்லப்படுகிற அந்த அவனுடைய மனைவின் மூலமாக. When we say about this Asenath, actually she is the daughter of a pagan priest. இந்த அசலாத் என்று சொல்லப்படுகிற யோசேப்பினுடைய யோசேப்பினுடைய மனைவி ஒரு பாகாலை வணங்குகின்ற ஒரு ஆசாரியனுக்கு மகள். எகிப்தின் ஆசாரியனுடைய மகள். Hallelujah. Hallelujah. So but we can assume that because of Joseph, she was brought in the true faith in the faith in the God of Israel. அப்படி இருந்தும் கூட யோசேப்பின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசத்தில் அவள் கொண்டு வரப்பட்டாள். Hallelujah. Hallelujah. Because Joseph was a truly fruitful person. ஏனென்றால் யோசேப்பு உண்மையிலே கனி தரும் ஒரு திராட்சை செடி. Hallelujah. Hallelujah. So he through his fruits, through his fruitful life, he might have brought his wife to the faith. அவனுடைய கனி தருகின்ற ஒரு அனுபவத்தின் மூலமாக யோசேப்பு தன்னுடைய மனைவியை இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வரப்பண்ணிருக்கலாம். Hallelujah. Hallelujah. Here in this chapter we can see suddenly a promotion happens in Joseph's life. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய பதவி உயர்வு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. 1 minute he is sitting in the prison among criminals. ஒரு நேரத்திலே அந்த சிறைச்சாலையிலே சிறை கைதிகளோடு அவன் உட்கார்ந்திருந்தான். Hallelujah. Hallelujah. The next minute he is sitting with the king of the land and all his court officers. அடுத்த கணம் பார்க்கும் பொழுது அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு பெரிய ஒரு கவர்னராக, ஒரு மேதக ஆளுநராக அவன் அந்த அரண்மனையிலே காணப்பட்டான். நான் கொண்ட திட்டங்கள் செய்தாயனும் ஐயா எனக்காகவும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் செய்தாயனும் ஐயா எனக்காகவும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதிய நின்றென்னை உயர்த்தினரே, ராஜாக்களோடு அமர்த்தினரே. பொழுதிய நின்றென்னை உயர்த்தினரே, ராஜாக்களோடு அமர்த்தினரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமை தனை தினம் நான் ருசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. ஹல்லேலூயா.
So this person Joseph, so he goes from prison to palace. இந்த யோசப்பு என்று சொல்லப்படுகிறவர் சிறையிலிருந்து சிம்மாசனத்தில் அவர் அமர்ந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். Hallelujah. அல்லேலூயா. So for us, today's situation may seem like a prison. நமக்கு கூட இந்த காலங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு சிறையின் அனுபவத்தை போல இருக்கலாம். But the Lord wants to change that. ஆனாலும் தேவன் இந்த சிறை போன்ற அனுபவத்தை மாற்ற வாஞ்சிக்கிறார், வல்லமையுள்ளவர். How he wants to change that? அவர் எப்படி நம்முடைய இந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை மாற்றுவார்? By his word. அவருடைய வார்த்தையினால். You shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. What did Joseph do that elevated him to a high position? இந்த பெரிதான மேன்மையான அந்த பார்வோனுடைய அரண்மனையில் அதிகாரியாக மாறுவதற்கு எது அவனை தூண்டியது? Hallelujah. Hallelujah. Let us read the holy book of Genesis chapter 41 verse 16. 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16ஆம் வசனத்தில் நாம் அதனை வாசிக்கிறோம். 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். Hallelujah. Hallelujah. And Joseph answered Pharaoh, saying, it is not in me. God shall give Pharaoh an answer of peace. And Joseph answered Pharaoh, it is not in me. God shall give Pharaoh an answer of peace. இங்கு யோசேப்பு சொன்ன காரியம் என்னவென்றால், தேவனே பார்வோனுக்கு ஒரு மங்களகரமான உத்தரவு அருளாராக என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. We can see there itself he is humbling himself. அங்கு நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த இடத்திலே யோசேப்பு தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார். Hallelujah. Hallelujah. It's not in me, yes. என்னில் ஒன்றுமே இல்லை. Hallelujah. நான் ஒன்றுமே இல்லை. Same like that, we also must give all glory to God. அதுபோலவே நாமும் எல்லா மேன்மையும் துதியும் கனமும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Then he will take us to great heights. அப்பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே மேலான ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்வார். He that humbleth himself, he that exalteth himself shall be abased, but he that humbleth himself shall be exalted. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So this person Joseph, actually Pharaoh had dreamed certain dreams. இங்கு நாம் பார்க்கின்றோம், பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And he asked the meaning of this dream. அவன் இந்த சொப்பனத்தினுடைய விடை, அதனுடைய அர்த்தம் என்னவென்று அறிய விரும்பினான். Hallelujah. Hallelujah. And before this, when Joseph was in prison, the Pharaoh's 2 officers were put in prison along with him. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது அந்த பார்வோனுடைய அரண்மனையில் காணப்பட்ட 2 அதிகாரிகள் அவர்களும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். பானபாத்திரக்காரர்கள், ரொட்டி சுட்டு அவருக்கு ரொட்டி சுடுகின்ற 2 பேரும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. Okay, then these people also had dreams. இந்த 2 பேரும் கூட ஒரு சொப்பனத்தை கண்டார்கள். And when they told Joseph the dream, Joseph explained the correct meaning of the dream. 2 பேரும் தங்கள் சொப்பனத்தை யோசேப்புக்கு சொன்ன பொழுது யோசேப்பு அவர்களுக்கு தகுதியான ஒரு சரியான ஒரு விளக்கங்களை கொடுத்தார். And
and just as he told the interpretation of the dream, it happened like that. அவன் யோசேப்பு எப்படி அந்த சொப்பனத்தின் காரியங்களை குறித்து சொன்னானோ அதுபோலவே அவர்களுக்கு நேரிட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. But Joseph asks, Joseph tells the butler, that you will Pharaoh will reinstate you as his butler. அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து, உன்னை பார்வோன் மீண்டும் ஒரு விசையாக கூட உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து உன்னை அதே ஸ்தானத்தில் வைப்பார் என்று சொன்னான். And he gets reinstated. அவன் சொன்னது போலவே அந்த பானபாத்திரக்காரனுக்கு அவனுடைய வேலை கிடைத்தது. But Joseph asked the butler to kindly remember me. அப்பொழுது யோசேப்பு சொன்ன ஒரு காரியம் அந்த பானபாத்திரன் இடத்திலே என்னவென்றால், என்னை நீ நினைவு கூற வேண்டும் என்று சொன்னான். But the butler, as is human, we all forget those who have done good things for us. ஒரு சாதாரணமாக இயற்கையான ஒரு காரியம் என்னவென்றால், மனிதர்கள் நாம் செய்கின்ற ஒரு நல்ல காரியங்களை அவர்கள் சீக்கிரத்தில் மறந்து போவார்கள், உதவிகளை மறந்து போவார்கள். So this butler also forgot about Joseph. இந்த பானபாத்திரன்காரன் கூட இந்த யோசேப்பை பற்றி ஒரு நினைவில்லாமல் அவன் மறந்து விட்டான். But in this situation, when Pharaoh got this dream, பார்வோன் இந்த ஒரு சொப்பனத்தை கண்ட பொழுது, then he remembered Joseph has the power of interpretation. அப்பொழுது அவனுக்கு தெரிய வந்து, யோசேப்பு சொப்பனங்களை தெரிவிக்கின்ற ஒரு ஞானமுள்ள ஒரு தாளந்து உள்ளவன் என்று அவன் அப்போது நினைத்தான். Immediately he told Pharaoh, and Pharaoh commanded Joseph to be brought out from prison and shaven. உடனே பார்வோன் அந்த சிறைச்சாலை ஆட்களுக்கு கட்டளையிட்டு யோசேப்பை அழைத்து வர சொன்னான் தன்னுடைய அரண்மனைக்கு. முழுமையாக அவனுடைய தாடி மற்றும் முடிகளை சிரைத்து அவன் அழகாக கொண்டு வரப்பட்டான். Hallelujah. Hallelujah. So we also have what do we learn from the story is that God can exalt us, but we need to be humble. இந்த ஒரு சரித்திர உண்மையான சம்பவத்தில் கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் நாம் தாழ்ந்திருக்க வேண்டும். In Genesis chapter 41 verse 38 itself, ஆதியாகமம் 41:38 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். And Pharaoh said unto his servants, can we find such a one as this? He is a man in whom the Spirit of God is. A man in whom the Spirit of God is. Hallelujah. He is a Gentile himself. He is acknowledging that the Spirit of God is in Joseph. இவர் புறஜாதியானாகிய பார்வோன் தேவ ஆவி பெற்றவன் இவன் என்று சாட்சி கொடுக்கிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். Because the word of God was in him. ஏனென்றால் தேவனுடைய வசனம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. Hallelujah. Hallelujah. And whatever he did he was prosperous in whatever he did. செய்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் செழுமையை கொண்டு வந்தது. For example, even in the house of Potiphar, he was given in charge of everything. போத்திபாரனுடைய வீட்டிலே எல்லா காரியத்திற்கும் இவனை ஒரு தலைவனாக போத்திபார் நியமித்தார். When he was cast into jail based on false charges, அவன் ஒரு தப்பான புறங்கூறின அந்த போத்திபாரனுடைய மனைவியின் மூலமாக ஒரு காரியம் வந்த பொழுதும் கூட, and in the prison also he was kept as in charge. அவன்
சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அங்கும் அந்த சிறைச்சாலையில் ஒரு அதிகாரியைப் போல அவன் இருந்தான். Hallelujah. அல்லேலூயா. And because the word of God was in him. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்திலே இருந்தது. Hallelujah. அல்லேலூயா. How do we know this? நாம் இதனை எப்படி அறியலாம்? Because he prospered wherever he went. இங்கு எதன் மூலமாக என்று சொன்னால், அவன் எங்கு சென்றாலும் அவன் செழிப்புள்ளவனாக அவன் காணப்பட்டான். But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. And he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither. Whatsoever he doeth shall prosper. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. We read in the holy book of Psalms, chapter 1, verses 2 and 3. இதனை நாம் முதலாம் சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாம் சங்கீதம் 2:3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Hallelujah. Hallelujah. Because Joseph abided in the word of God, the Lord shined the light wherever he went. இங்கு யோசேப்பு தேவனுடைய வசனத்தின்படி தன்னுடைய வாழ்வில் காணப்பட்டபடியால் அவன் தேவ வசனத்தில் நிலைத்திருந்தான். தேவ வசனத்தில் அவன் நிலைத்திருந்தபடியால் அவன் சென்ற இடமெல்லாம் செழிப்பு உண்டானது. Hallelujah. Hallelujah. God shined his light wherever he went. அவன் சென்ற இடத்திலெல்லாம் தேவன் தன்னுடைய வெளிச்சத்தை பிரதிபலித்தார். Hallelujah. Hallelujah. Even so, when the word of God is in us, God will work through us. அதே போன்று தேவனுடைய வார்த்தை நம்மில் காணப்பட்டால் அது நம்முடைய வாழ்வில் அநேக வேலைகளை காரியங்களை நமக்காக செழிப்புள்ளதாக மாற்றும். And when we read, our Lord Jesus says in John chapter 15 verses 7 and 8, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் முதலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8. 15ஆம் அதிகாரம் 7-8. சுவிசேஷமா யோவான் 15. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். If ye abide in me, and my words abide in you, ye shall ask what he will, and it shall be done unto you. Herein is my Father glorified, that ye bear much fruit, so shall he be my disciples. Hallelujah. Hallelujah. As we here Lord Jesus says, the word of God is in us, what we ask we will get in prayer. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அருள் செய்வார் என்று சொன்னார். That's why we have to read a minimum of 5 chapters a day. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 அதிகாரங்களை படிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Hallelujah. But maximum it may be 20 or 30 or 40. ஒருவேளை அதிகமாக நீங்கள் படிக்க முற்பட்டால் 10 அதிகாரங்கள் கூட நீங்கள் படிக்கலாம், 20 அதிகாரங்கள் கூட நீங்கள் படிக்கலாம். Hallelujah. One pastor, one servant of God used to read 50 chapters of Bible per day. ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான் தினமும் 50 அதிகாரங்களை படிப்பார்.
Hallelujah. அல்லேலூயா. As we abide in the Lord, our prayers will be answered. நாம் தேவனில் நிலைத்திருந்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். Hallelujah. அல்லேலூயா. The Lord Jesus shed every drop of his blood for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். Hallelujah. அல்லேலூயா. Can we not spend half an hour knowing what he has planned for us? நாம் ஒரு அரை மணி நேரம் ஜெபத்திலே தரித்திருந்து தேவன் நமக்காக என்ன காரியத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போகக்கூடாது. Hallelujah. அல்லேலூயா. So this word will make us holy. இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது நம்மை பரிசுத்தமாக்கும். This word will give us entry into the New Jerusalem. இந்த வார்த்தை நாம் புதிய எருசலேமுக்கு கடந்து செல்ல நமக்கு ஏதுவாக உதவி செய்யும். Hallelujah. அல்லேலூயா. May God bless you with these words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.